ஒன்ஸ் அகெயின் தியாகராஜ குமாரராஜா ஒரு philosophical பாம் தூக்கி போட்டிருக்காரு பாருங்க. புகழ் வந்து சக்ஸஸில் வரலாம். மரியாதைன்றது அந்த சக்ஸஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய கோர் ஐடியாலேருந்து வரும். அந்த சிந்தனையில் ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா, அதில் ஒரு உழைப்பு இருந்ததுன்னா, அதுலேருந்து மரியாதை தானே வரும். சக்ஸஸ் வருது வரலன்றது ரெண்டாவது. ஸோ புகழ் சக்ஸஸில் வரலாம், மரியாதை அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையில இருந்து. சூப்பர். சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கு, பட் இக்னோர் தட். அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுதா? புகழும் மரியாதையும் வெவ்வேறு. அதாவது நான் ஹிட் ஆயிடலாம். இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஒரு என்ன நானே அசிங்கப்படுத்தி நான் ஒரு டான்ஸ் ஆடி, இல்லை நானே இன்னொருத்தவங்களை திட்டி பேசி, ஒரு பெரிய தலைவரையோ யாரையோ ஒருத்தவங்களை திட்டி பேசினா நான் வந்து ஹிட் ஆயிடலாம், ஃபேமஸ் ஆயிடலாம். ஆனால் சக்ஸஸ் ஆயிடலாம், காசும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் மரியாதை அது கிடைக்காது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா ஏரியாவில் லைக் புகழ் ஆனால் போதும்டா, அவ்வளோதான், அது போதும், எனக்கு மரியாதைலாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. பட் உங்கள் பசங்களே உங்களை மதிக்காமல் போயிடுவாங்க. உங்களுக்கு வர அடுத்த ஜென்ரேஷனே உங்களை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய காசு வச்சுருந்தாலும் மரியாதைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் எனக்கு அதுதான் முக்கியம். சக்ஸஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நம்பிக்கை. மனோஜ் நம்பிக்கையான ஆள்றா, அது போதும். அது இருந்தாலே எனக்கு போதும். ஃபார் எவர் ஐ கேன் சர்வைவ். இப்போ நான் ஒரு பொருளை விற்கிறேன்னா மனோஜ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் போதும். அது எனக்கு 10 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஐ கேன் சர்வைவ். இந்த உலகத்தை என்னால் வாழ முடியும். ஆனால் உங்களை நான் ஏமாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சக்ஸஸ் தான் முக்கியம், உனக்கு நான் நல்லவனெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுலாம் அவசியம் கிடையாது. நான் உனக்கு கேவலமான ஒரு பொருளை விற்று நான் சக்ஸஸ் ஆயிடுவேன், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். ஆனால் நாளைக்கு நீங்கள் என்னை வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கூட கொடுக்கறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க, நீ என்னை ஏமாத்திரம் வந்தானடா அப்படிம்பீங்க. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், சக்ஸஸ் ஆர் ரெஸ்பெக்ட், ஆர் வாட் இஃப் போத்? எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெஸ்ட் சக்ஸஸ் என்னன்னா, மற்றவங்களுக்கு நன்மை செய்து நல்ல பொருளை விற்று அவங்களோட லைஃப்பை நம்ம மேம்படுத்தி அதில் வர காசில் நான் பந்தாவா வாழ்ந்தா அதுதான் சக்ஸஸ். நைட்டு நிம்மதியாக படுத்து தூங்கலாம். What about you? What do you think? Think about this.